அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு ஒரு அழகான டிப்ஸ் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை தீபத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, எல்லாருமே சொல்கிறது போல் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விளக்குக்கு பின்னாடி அப்படி என்ன இருக்குது, அகல் விளக்கு தீபம் நம்ம வீட்டில் ஏற்றுறதுனால என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்வம் வேணும் அப்படின்னா யார் வீட்டிலலாம் செல்வம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, சூரியன் அஸ்தமனம் ஆன அப்புறமும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் யார் வீட்டிலலாம் விளக்கு ஏறுதோ, அகல் தீபம் ஏறுதோ, மண்ணால் செய்யப்பட்ட விளக்குகள் ஏற்றப்படுகிறதோ அவர்கள் வீட்டில் கண்டிப்பாக செல்வம் பேரும் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் அனுபவபூர்வமான உண்மை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த வீடியோவை முழுசுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கும். யார் வீட்டிலலாம் அழுக்கு துணிகள் அதிகமாக இருக்கோ, 2 நாளைக்கு மேலே துவைக்காமல் இருக்கோ, அவங்க வீட்டில் செல்வம் சேராது. யார் வீட்டிலலாம் தொடப்பம் கீழே படுக்க வச்ச மாதிரி வச்சுருக்காங்களோ அவங்க வீட்டில் செல்வம் சேராது அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.